நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்னைக்கு 228வது எபிசோடாக 2 அதிபயங்கர சம்பவத்தை தாங்க பார்க்க போகிறோம். இந்த 2 அதிபயங்கர சம்பவமே மதுரையை மையமாக கொண்டு நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவம் அப்படின்னே சொல்லி குறிப்பிடலாங்க. மேற்கொண்டு நண்பர்களை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களாக உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வாய்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் கொஞ்சம் தரமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரியப்படுறேன். உங்கள் பேராதரவை நமது ராஜா ஸ்டோரிக்கு வழங்குங்கள். இப்போ வர நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே. மேலும் இதே போன்று ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்கு, ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இது உங்கள் ராஜா ஸ்டோரி, நான் உங்கள் ராஜா. மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்குள்ள அந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்துக்குள்ள நாம போகலாம். நாம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அமானுஷ்யமான சம்பவமானது மதுரையில் இருந்து சரியாக ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய 2 நர்ஸுகளுக்கு இரவு நேரத்தில் கிட்டத்தட்ட 2021 அந்த காலகட்டங்களில் அந்த ஹாஸ்பிட்டலில் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தாங்க அவங்களுக்கு நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பொதுநல மருத்துவமனையான அந்த ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட பகல் நேரத்தில் 8 நர்ஸுகளும் 2 டாக்டர் இருப்பாங்களாம். மேலும் அவங்க டியூட்டியெல்லாம் முடிஞ்சு மாலை நேரத்துக்கு அப்புறம் கிளம்புனதுக்கப்புறம் இரவு நேரத்துக்கு 4 நர்ஸுகள் மட்டும்தான் இருப்பாங்களாம். டாக்டர் வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 டாக்டர்களுமே கணவர் மனைவியாக தான் இருந்து வராங்க. அவங்க 2 பேருமே அந்த ஹாஸ்பிட்டலுடைய வளைவு பின்பக்கத்தில் அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்களாம். ஒரு அவசரம் எமர்ஜென்சி அப்படின்னா வந்துருவாங்களாங்க நண்பர்களே. அப்படி தான் இருந்து வருதான். இப்படி இருக்கக்கூடிய அந்த வேலையில் தான் இரவு நேரத்தில் டியூட்டியில் 4 நர்ஸுகள் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி 4 நர்ஸுகளில் 2 நர்ஸுகள் சீனியர், 2 நர்ஸுகள் ஜூனியராக இருந்து வராங்க, அபி மற்றும் சரண்யா. அவங்கள ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் போய் ஒவ்வொரு ரூம்லையும் போய் பேஷண்ட்டுகளை செக் பண்ண சொல்லி டேப்லெட் கொடுக்க சொல்லி அனுப்பி விட்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2 ஃப்ளோர் இருக்குதுங்க, மேல் ஃப்ளோர் கீழ் ஃப்ளோர். மேற்கொண்டு வெளிநோயாளிகள் வந்தாங்க அப்படின்னா கீழே உள்ள இடத்துல அப்படியே செக் பண்ணிவிட்டு மருந்து மாத்திரைகள் கொடுத்து அவங்கள அப்படியே அனுப்பி விட்ருவாங்க. யாரையாவது பெட்டில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் சேர்ப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரொம்ப எமர்ஜென்சியும், செகண்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் நார்மலாக இருக்கக்கூடிய பேஷண்ட்டுகள் மேல் டாப்பில் அப்படி அவங்கள அப்படி சேர்க்குறது வழக்கம். இப்படி இருக்கக்கூடிய வேளையில் அந்த இரவு நேரத்தில் செக்கப்புக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 நர்ஸுகளை அனுப்பி விட்றாங்க. அந்த 2 நர்ஸுகளில் சரண்யா கீழ் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும், மேற்கொண்டு அபி மேல் ஃப்ளோர்லையும் போகிறாங்க. மேல் ஃப்ளோரில் 10 ரூம்லேயும் ஆள் இருக்குது, இங்கிட்டு 5 அங்கிட்டு 5, 10 ரூம்லேயும் ஆள் இருக்குது. கீழ் ஃப்ளோரில் 10 ரூமில் 2 ரூம் ஆள் கிடையாது, பேஷண்ட்டு கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்ரெடி ஒரு ரூமில் பேஷண்ட் இல்லாமல் தான் இருந்தாங்க. இன்னொரு ரூமில் ஒரு 3 நாட்களுக்கு முன்பு ஒரு 30-32 வயது மதிக்கத்தக்க நபர் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக பூச்சி மருந்தை குடிச்சிட்டு அட்மிட் ஆகியிருந்திருக்கிறாரு. 3 நாள் நல்லா இருந்தவர் அன்று இரவு இறந்து போயிட்டார். அந்த ஒரு காரணத்தினால அந்த ரூமும் எம்டியாக இருக்குது. இப்போ 8 ரூமு தான் இருக்குது. ஒவ்வொரு ரூமாக சரண்யா என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே செக்கப் பண்ணிக்கிட்டு மருந்து மாத்திரைகளை கொடுத்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த இறந்து போனாருன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, பூச்சி மருந்தை குடிச்சிட்டு அந்த ரூமை அப்படி நெருங்கி கிராஸ் பண்ணும்போது ஏன்னா அந்த ரூமில் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு சரண்யா அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த ரூமுக்குள்ளே கதவை டோரை நாக் பண்ணி அதாவது தட்டி உள்ளே போகலை. அதனால் கடந்து போகிறாங்க. அப்படி கடந்து போகும்போது உள்ள முனகல் சத்தம் கேட்குது. அப்படியே பார்க்குறாங்க, நின்று பார்க்குறாங்க. இந்த சத்தம் எங்கேருந்து கேட்குது, ஒருவேளை பக்கத்து ரூமில் இருந்து கேட்குமோ அப்படின்ட்டு பக்கத்து ரூமை கதவை தட்டிட்டு அங்கே உள்ள போய் செக் பண்ணிவிட்டு அப்படியே வரிசை எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் அவங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த நர்ஸுகள் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடத்துக்கு திரும்பலாம்னு சொல்லிட்டு அந்த வராண்டால் அப்படி நடந்து வரும்போது மறுபடியும் அந்த ரூமுக்கிட்ட வரும்போது முனகல் சத்தம் கொஞ்சம் பயங்கரமாக கேட்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் தள்ளி நின்று அந்த ரூமையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு என்னடா இப்படி முனகல் சத்தம் கேட்குது, ஒருவேளை காலையில் வேறு யாரும் பேஷண்ட்டுகளை உள்ள அட்மிட் பண்ணியிருக்காங்களா, நம்மகிட்ட தான் சொல்ல மறந்துட்டாங்களா, நம்ம கவனிக்காமல் போய்கிட்டு இருக்கோமா அப்படின்னு அவங்களே நினைக்கிறாங்க. ஏன்னா நைட்டு டியூட்டி இல்லையா, காலையில் இப்போ யாராவது பேஷண்ட் வந்திருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு போகலாம்னு சொல்லிட்டு அப்படியே நாக் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது அந்த கதவை தட்டி பார்க்குறாங்க. அந்த முனகல் சத்தம் அதுக்கப்புறம் கேட்கலாம். ஆனால் கதவை தட்ட உள்ளே இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறாங்க. உள்ளே யாருமே இல்லை.
ஆஹா இப்போ நம்ம நினச்சது தப்போ, சரி நம்ம ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறோம், ஏதாவது ரூமில் இருந்து சத்தம் கேட்டிருக்கும், சரி ஓகேன்ட்டு அப்படியே லாக் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடி போகிறாங்க. அப்படி நடந்து போகும்போது மறுபடி வந்து முனகல் சத்தம் கேட்குது. அப்படியே முனகளோட ஒரு அழுகை சத்தமும் கேட்குது. அப்படியே அந்த சத்தத்தை அப்படியே நின்று கேட்டுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஒவ்வொரு ரூமே அப்படியே அதே இடத்துல நின்றுட்டு அப்படியே பார்க்குறாங்க. எங்கேயுமே அந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. குறிப்பிட்டு வந்து அந்த இறந்து போன ரூமில் இருந்து தான் வரும் அப்படிங்கிறத உறுதி பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே இருந்தால் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. மறுபடியும் வந்து ஒரு பதட்டத்தோடு வந்து அப்படியே மெதுவாக அப்படியே திறந்து பார்க்குறாங்க. அப்படி திறந்து பார்க்கும்போது வந்து கைகளை வந்து அப்படியே கட்டிலில் வச்சுக்கிட்டு, அந்த பெட்டில் வச்சுக்கிட்டு, தலையை குனிஞ்ச மாதிரி, காலை தொங்கப்பட்ட மாதிரி ஒரு ஆள் உட்கார்ந்துருப்பது மாதிரி இருக்குது. உடனே மிரண்டு கொண்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து அப்படியே மெதுவாக தலையை அப்படி தூக்கணும் மிரண்டு போய் கதவை சாத்திக்கிட்டு ஐயோ அம்மானு கத்திக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து அப்படியே ஸ்டேர் கேஸ் வழி அப்படியே இறங்கி வர்றாங்க. ஸ்டேர் கேஸ்னால் படிக்கட்டு கிடையாதுங்க, அந்த ஸ்ட்ரெச்சரை வந்து அப்படி தள்ளிட்டு போவாங்க இல்லையா, அது மாதிரி ஏற்ற இறக்கமாக தாங்க இருக்குது, சிமெண்ட் தளமாக தான் இருக்குது, படிக்கட்டு கிடையாது. அதில் வேக வேகமாக ஓடுறாங்க, அப்படியே பதறிக்கிட்டே ஓடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அப்படி திரும்பும்போது அந்த இடத்துல எதுக்கு ஒரு ஆள் நிற்கிற மாதிரி இருக்குது, கூட கொஞ்சம் கத்திக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. சத்தம் கேட்டு ஒவ்வொரு அறையிலையும் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், நோயாளிகளால் எந்திரிச்சு வர முடியல. பேரண்ட்ஸ் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மேலே அறை கீழே அறை எல்லாருமே, அந்த மேலே உள்ள ஃப்ளோர் கீழே உள்ள ஃப்ளோர் எல்லாருமே வந்து ஓடி வந்து பார்க்குறதுக்காக வராங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வந்து ஒரு நர்ஸ் வந்து மேலே உள்ள ஃப்ளோருக்கு போயிருந்தாங்களா. அவங்க 10 ரூம் முடிக்கலை, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 ரூம் தான் முடிச்சிருக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்டு அவங்களே பதறிக்கிட்டு ஓடி வராங்க. ஓடி வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல சரண்யாவை பார்த்துக்கிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. சரண்யாவால் பேசவே முடியலை. அதுக்கப்புறம் வந்து அவளை வந்து தட்டி கொடுத்து, அந்த பெண்ணை தட்டி கொடுத்து, இந்த அபி பெண்ணு அப்புறம் வந்து இன்னும் 2 நர்ஸு கீழே வந்து ரெஸ்ட்டில் இருக்காங்க இல்லையா சீனியர், அவங்க வந்து அப்படியே கூட்டிகிட்டு போய் ரூமில் உட்கார வச்சு என்னம்மா ஏதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எல்லா பேரண்ட்ஸுமே நீங்கள் ரூமுக்கு போங்க இந்த வாரம் அப்படின்னு சொல்லி அனுப்பியாச்சு. அப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வந்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. என்னம்மா இப்படி இருக்குது அப்படிங்கும்போது இவங்களுடைய உடல் நடுக்கம் பதட்டத்தெல்லாம் பார்க்கவும் செய்கிறாங்க, ஆனால் சிரிக்கவும் செய்கிறாங்க. வேறு எதையோ பார்த்து பயந்துட்டு அப்படிங்கும்போது நான் உறுதலாக பார்த்தேன் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுங்கும்போது எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா இப்போ 3 நாளைக்கு முன்னாடி தான் இறப்பு நடந்திருக்கு. ரூமில் அந்த பேஷண்ட் இறந்துருக்காங்க. அதே நேரத்தில் வந்து இவங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு, ஒரு வேளை பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து எதுவுமே பேசவே இல்லை. இருந்தாலும் வந்து அந்த அபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணுடன் வந்து ஒரு சீனியர் வந்து நீ வாமா நம்ம மேலே போய் மற்ற பேஷண்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பேஷண்ட்டுகளை வந்து பார்த்துட்டு வந்துட்டாங்க. அன்று இரவு பொழுது அப்படியே கடந்துருச்சு. மறுநாள் காலையில் வந்து டியூட்டி மாறுது. அங்கே வந்து பகல் ஷிஃப்ட்டுக்கு வந்து வேறு நிறைய நர்ஸுகள் 8 நர்ஸுகள் வராங்க, பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவங்க மேலே பூனை விழுந்துருச்சான், குதிச்சிருச்சான், அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க கத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதை அவங்க அப்படியே சொல்லிட்டாங்க. ஏன்னா யாருக்குமே எந்த ஒரு சந்தேகம் வரல, ஒரு வேளை பதறி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அதற்கப்புறம் மறுநாள் இரவு டூட்டியும் வருது. அந்த இரவு டூட்டியில் அதே மாதிரி தான் இதே 4 நர்ஸுகள் தான் இருக்காங்க. ஒரு வாரம் மாறி மாறி வரும் இல்லையா, அப்படி வரும்போது வந்து அந்த இரவு டூட்டியில் வந்து இப்போ இதே மாதிரி செக்கப் போறியாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அக்கா என்னால் முடியாதுக்கா, நான் கண்டிப்பாக போக மாட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இப்போ அபி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் ஒரு தைரியமான பொண்ணு தான், ஆனால் இருந்தாலுமே வந்து சரண்யா வந்து முடியாதுன்ட்டாங்க. இப்போ ஃப்ளோரை வேணால் மாற்றி கொடுவோமா, நீ மேல் ஃப்ளோருக்கு நான் கீழ் ஃப்ளோருக்கு போவோம் அப்படிங்கும்போது எனக்கு அந்த பாதியில் போகவே எனக்கு பயமாக இருக்குது, ஏதோ நீங்கள் டியூட்டிக்கு வரணும்ட்டு வந்துட்டேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறாங்க. சூழ்நிலையை அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து சரி ஓகேம்மா நீ வந்து ரெஸ்ட் எடு, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க போகிறாங்க. மற்றவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகா மற்றும் அபி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நர்ஸுகள், சீனியர் ஜூனியர், அந்த 2 நர்ஸுகள் மட்டும்தான் வந்து 2 ஃப்ளோருக்கு வந்து செக்கப்புக்கு போகிறாங்க. இப்போ சரண்யா வந்து சீனியர் கூட வந்து கீழே இருக்கிறாங்க. வெளிநோயாளிகளை பார்க்கலாம், உள்நோயாளிகளை அவங்களே பார்க்கட்டும். ஏன்னா பதட்டத்தோடு இருக்கக்கூடிய காரணத்தினால கார்த்திகா அப்படிங்கக்கூடிய பெண்மணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அபி நீங்கள் நேற்றுக்கு போனால் அதே மேல் ரூமுக்கு போங்க, நான் கீழ் ரூமுக்கு நான் போய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அறையாக வந்து இந்த கார்த்திகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணியும் வந்து அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. டேப்லெட்டெல்லாம் கொடுத்துக்கிட்டே போகிறாங்க. எல்லா ரமுக்கும் கொடுத்துட்டாங்க. கொடுக்கும் போதெல்லாம் இந்த இறந்து போனாங்க இல்லையா 3-4 நாட்களுக்கு முன்பு இந்த பெண்மணி கத்திட்டு வந்தாங்க இல்லையா, சரண்யா பார்த்து பதறி போய் அந்த ரூமை வந்து பார்த்துக்கிட்டே தான் போகிறாங்க. ஆனால் எந்த ரூமுக்கும் எல்லா ரூமுக்கும் போயிட்டாங்க. அந்த ரூமில் மறுபடி சத்தம் கேட்கவே கிடையாது. ஆனால் இவங்களுக்கு ஒரு யோசனை, இந்த புள்ள பொய் கண்டுன்னு சொல்லுது, எந்த ஒரு சத்தமும் கேட்கலையா அப்படின்ட்டு 8 ரூமே பார்த்தாச்சு. இப்போயும் அந்த 2 ரூம் ஃப்ரீயாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு ஒரு யோசனை, சரி நம்ம கதவை தான் திறந்து வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லா ரூமையும் பார்த்துட்டு அவங்க போகலாம்ட்டு போகும்போது கதவை திறந்து பார்த்துருவோன்ட்டு ரிட்டன் வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதே மாதிரி வந்து ஒரு அதிபயங்கர காட்சியை பார்க்குறாங்க. கதவை திறந்த உடனே மூளையில் வந்து ஒரு நபர் உட்காந்து தலையில் அப்படி கை வச்சு அப்படியே குனிஞ்சு உட்காந்த மாதிரி, மூளையில் கட்டிலில் கிடையாதுங்க, அந்த ரூமின் மூளையில் இருக்கிற மாதிரி இருக்குது.
உடனடியாக அப்படியே பதட்டத்தோடு மெதுவாக வந்து அப்படியே கதவை அப்படியே சாத்துறாங்க. அப்படி சாத்திட்டு கதவை அப்படியே லாக் பண்ணுறாங்க வெளியில் கூடி. ஏன்னா கதவை வந்து வெளியில் லாக்கில் தான் இருந்துச்சு. கதவை திறந்து தான் உள்ளே பார்த்தாங்க. உள்ளே பார்க்கும்போது சாதாரணமாக தான் பார்க்குறாங்க, எந்த ஒரு சத்தமும் இல்லையே அப்படின்ட்டு. ஆனால் பார்க்கும்போது அதிபயங்கர காட்சியை பார்த்துட்டாங்க இல்லையா. இப்போ அப்படியே மெதுவாக வந்து கதவை பூட்டிட்டு மெதுவாக அப்படியே நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது அந்த இரவு நேரத்தில் அந்த சீலிங்கில் லைட் இருக்குது, எல்லா ரூமும் பூட்டி இருக்குது. அப்படியே மெதுவாக அப்படியே படிக்கட்டை நோக்கி போகும்போது தன் பின்னாடி யாரோ வருவது போல இருக்குது. அப்படியே மெதுவாக அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்க்கும்போது மேலும் ஒரு பேரதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அந்த இறந்து போன இப்போ பார்த்து பதறி போன அந்த ரூமுக்கு வாசல்கிட்ட வந்து ஒரு கருப்பு உருவம் நிற்பது போல இருக்குது. பார்த்து பதறிக்கிட்டு அப்படியே ஸ்டேர்கேஸ் சொல்லி அப்படி ஓடுறாங்க. இவங்க கதறால காரணம் என்னென்னா, இவங்க வந்து சத்தம் இல்லாமல் பார்த்தாங்க, சத்தம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே இறங்கி படி வழியாக ஓடும்போது அப்படி டேன் பண்ணும்போது, அதாவது படின்னு சொல்ல முடியாது, அந்த ஸ்டேர்கேஸ் ஏற்ற இறக்க பாதை, அந்த ஸ்ட்ரெச்சரெல்லாம் கொண்டு போவாங்க இல்லையா, அதுக்காக அந்த மாதிரி பாதை போட்டிருக்கிறாங்க. அந்த சருகல் பாதையில் அப்படி இறங்கி அப்படி திரும்பும்போது ஒரு இடத்துல வந்து முட்டி பார்க்கும்போது ஒரு உருவம் இருப்பது போல் இருக்குது. அப்படியே பதட்டத்தோடு அந்த இடத்துல நின்று அப்படியே பின்வாங்குறாங்க. அவங்க உடம்பே அவங்களுக்கு நடுங்கி போச்சு அந்த கார்த்திகாவுக்கு. அப்படி பின்வாங்கும்போது யாரோ பின்னாடி தோள்பட்டையில் கை வச்சா தான் கத்திட்டாங்க. அப்படி கத்திக்கிட்டு அப்படி திரும்பி பார்க்குற யார் அப்படின்னா அந்த அபி அப்படிங்கக்கூடிய பெண். என்னக்கா அப்படிங்கும்போது வந்து பதறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. நார்மலாக இருக்குது அந்த இடத்துல யாருமே இல்லை. இப்போ கூட அந்த ஃபஸ்ட்டு ஹாலில் இருக்கக்கூடியவங்க, அந்த வராண்டாவில் இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு 2-3 பேர் வந்து அந்த ரூமில் இருக்கக்கூடியவங்க, என்னாச்சு நெதம் யார் இப்படி கத்திட்டு இருக்கே, என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை பூனை தான் அப்படிங்கும்போது, என்ன பூனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திட்டிட்டு அவங்களுடைய ரூமுக்கு போயிட்டாங்க. இவங்களும் வந்து அப்படியே பதறிக்கிட்டே நடந்து வராங்க. அப்படியே அந்த கார்த்திகா அப்படிங்கக்கூடிய அந்த சீனியர் பொண்ணு அபி அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு பதட்டத்தோடு நடந்து வராங்க. நடுக்கம் நடுங்கிக்கிட்டு வராங்கன்ட்டு அந்த அபி அப்படிங்கக்கூடிய பெண்ணுக்கு தெரியுது, அக்கா ஏதோ பார்த்துருச்சு அப்படின்ட்டு பதட்டத்தோடு அவங்களும் வராங்க. நேராக அந்த ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க. அப்படி போன உடனே உட்காந்து 4 பேரும் பேசுகிறாங்க. இங்கே ஏதோ இருக்குது அப்படிங்கிறது வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சு. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இதை மேனேஜ்மெண்ட்டை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க முயற்சி எல்லாமே தோல்வியில் முடியுது. இதற்கு மேலே இங்கே டூட்டி பார்க்க முடியாது. என்னை இப்போ அடுத்த வாரம் பகல் டூட்டி, அந்த பகல் டூட்டி பார்த்தாச்சு, அந்த மாதம் முடியுது. 4 பேருமே பதட்டத்தோடு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வேலையவே நிப்பாட்டிட்டாங்க. காரணம் என்னென்னா, அந்த மேனேஜ்மெண்ட் வந்து அதை கண்டுக்கிடவே இல்லை. காரணம் என்னென்னா, பைத்தியக்காரங்க மாதிரி உளராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்து எத்தனை உயிர்கள் இங்கே போயிருக்கு தெரியுமா, இது வந்து இயற்கை அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னவோ சொல்லி சமாளிச்சிருக்கிறாங்க. அது உண்மையிலே இயற்கை தான். ஆனால் இருந்தாலும் இவங்க கண்ணார பார்த்ததை வந்து இவங்களால் மறக்க முடியலை. அங்கேருந்து வேலை நிப்பாட்டிடுவோன்ட்டு பதட்டத்தோடு 4 பெண்களுமே வேலை நிப்பாட்டிட்டாங்க. அதற்கப்புறம் என்ன நடந்தது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியலையா. ஆனால் இந்த 4 பேருமே வந்து அடுத்தடுத்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போயிட்டாங்களாம். ஆனால் இந்த 4 பேருமே வந்து இப்போ வரைக்கும் கான்டாக்டில் இருப்பதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. வருடம் கிட்டத்தட்ட 2021 நடந்தாலும் இப்போ 4 வருஷமானாலும் எங்களுக்கு இந்த சம்பவத்தை வந்து இப்போ வரைக்கும் மறக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படின்னு சொல்லக்கூடிய நர்ஸ், அதாவது கார்த்திகா மற்றும் சரண்யா அவங்களுடைய தோழி தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து இருவரின் சம்மதத்தோடு அனுப்பி வச்சுருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் வந்து நல்ல கான்டாக்டில் தான் இருக்கிறாங்களா. வெவ்வேறு இடத்துல வேலை பார்த்தாலுமே வந்து யாராலையும் எங்களால் மறக்கவே முடியலை அப்படின்னு தாங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. மேற்கொண்டு இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க என் அருமை நண்பர்களே. நாம் 2வது சம்பவத்துக்குள்ளே போகலாம். இந்த 2வது சம்பவமானது மதுரையிலிருந்து சரியாக ஒரு 21 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் கலைச்செல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 36 வயது நிறைந்த ஒரு பெண்மணிக்கு தாங்க நடந்திருக்குது. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அவங்க கிராமத்தில் இருந்து சரியாக ஒரு 1.5 கிலோமீட்டர் அவுட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையில் தான் அவங்க வேலை பார்த்து வராங்க. அப்படி தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு வந்து காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போகிறவங்க மாலையில் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் அந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பணத்தேவை அதிகமாக இருக்குது. இந்த சம்பவமானது 2017 அந்த காலகட்டங்களில் நடக்குது. அந்த பணத்தேவை அதிகமாக இருக்கக்கூடிய கால நேரத்தில் வந்து காலையில் 6 மணிக்கு வெள்ளனே போயிடுவாங்க, இரவு 8 மணிக்கு தான் வருவாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 3 மணி நேரம் பார்த்தா நமக்கு கொஞ்சம் வருமானம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ குடும்ப சூழ்நிலையிலும் அவங்க சுமையும் தாண்டி அப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய பெண்மணிக்கு ஒரு நாள் இரவு ஒரு அதிபயங்கர சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அன்னைக்கு ஒரு அமாவாசை காலத்தில் வந்து அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ஏன்னா அவங்க கூட காலையில் வந்து வேலைக்கு வந்து இவங்க முன்னக்கூட்டி வந்துடுறாங்க. அவங்க கூட வேலை பார்க்கக்கூடியவங்கெல்லாம் 8 மணிக்கு காலையில் வந்துட்டு 6 மணிக்கு போயிடுறாங்க. இவங்க காலையில் 6 மணிக்கு வந்துட்டு 8 மணிக்கு போகிறாங்க. இவங்க தான் அந்த நேரம் கட்ட நேரத்தில் போகிறாங்க. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெருவிளக்கு வசதியெல்லாம் இருக்குது. அந்த 1.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து தான் போகணும். மேற்கொண்டு வந்து துணைக்கு ஆள் இல்லை, ஆனால் இருந்தாலும் பழக்கப்பட்ட பாதை தானே அப்படின்ட்டு அப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாட்களாக அப்படி தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அன்றைக்கு அமாவாசை காலத்தில் அந்த 8 மணி வாக்கில் அவங்க கிளம்பி போகும்போது
சரியாக அவங்க அந்த தீப்பெட்டி தொழிற்சாலையிலேருந்து 1/2 கிலோமீட்டர் தாங்க தாண்டி இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி ஒன்று இருக்குதுங்க. அந்த ஆலமரத்துக்கிட்ட வந்து ஒரு அழுகுரல் சத்தம் கேட்குது. என்னடா இது பயங்கரமான ஒரு அழுகுரல் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. எந்த ஒரு இடத்துலையும் ஆளே கிடையாது. அந்த அழுகுரல் சத்தம் ஒரு குழந்தையின் அழுகுரல் சத்தம். இந்நேரத்துக்கு எந்த குழந்தைங்கன்னு வந்து அழுதுகிட்டு இருக்கு, ஏதாவது விளையாட வந்த பிள்ளைங்க ஏதாவது வீடு தெரியாமல் போக முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் எந்த இடத்துலையும் யாரையுமே காணோம். சத்தம் ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து வந்து அந்த ஆலமரத்துக்கு மேலே கேட்பது போல் இருக்குது. ஒரு பதட்டத்தோடு அப்படியே ஆலமரத்துக்கு மேலே பார்க்கும்போது ஒரு அதிபயங்கர சம்பவத்தை அவங்க கண்ணால் பார்க்குறாங்க. அப்படி அங்கே என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு கிளையில் வந்து ஒரு பெண்மணி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு தொங்குற மாதிரி இருக்குது. அது ஒரு கர்ப்பிணி பெண் மாதிரி இருக்குது. பார்த்ததும் பதறிக்கிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, உதவி செய்ய முடியாது, உதவிக்கு அங்கே செய்வதற்கு இவங்க ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க. அந்த கர்ப்பிணி பெண் அப்படி தொங்கிக்கிட்டு இருக்குதே, இப்போ காப்பாற்றணுமே, ஆனால் ஆல்ரெடி இறந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு உதவிக்கு ஆள் கூப்பிட்டு வரலாம்ட்டு நேராக ஊரை நோக்கி தான் போகிறாங்க. அப்படி போய் கத்தி கதறி வீட்டுக்கிட்ட நின்று அழுகும்போது வந்து என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. இவங்களால் சொல்லவே முடியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த ஆலமரம் அங்கே யாரோ செத்துருக்காங்க தொங்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னோ வந்து பொடி வச்ச மாதிரி சொல்லும்போது எல்லாருமே பதட்டத்தோடு வராங்க. அப்படி வந்து பார்க்கும்போது அந்த ஆலமரத்தில் எதுவுமே இல்லை. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கான அடையாளமே கிடையாது. எல்லாருமே என்னாச்சுமா, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது எல்லாரும் கண்டவணிக்கு திட்டுறாங்க. அவங்க கணவரில் இருந்து எல்லாருமே, அந்த கலையரசியின் கணவர் முதற்கொண்டு இருக்கிறாங்க, எல்லாருமே திட்டினாலுமே வந்து கலையரசி வந்து பதட்டத்தோடு அந்த ஆலமரத்தை சுற்றி சுற்றி அப்படியே வராங்க. மேலே அண்ணாந்து கிளைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு 55 கிட்டத்தட்ட ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அந்த வயதான பெண்மணி இந்த ஒரு பெண்மணியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. கலையரசியை சமாதானப்படுத்தி இங்கேருந்து கிளம்புதா, எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அந்த பெண்மணியும் சமாதானப்படுத்தி கிராமத்துக்குள்ளே கூப்பிட்டு வந்து அங்கே நீ என்ன பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இப்படி பார்த்தேன் அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. என்னதான் சமாதானப்படுத்தினாலும் அந்த கலையரசி அவங்களுக்கு வந்து உடல் நடுக்கம் நிற்கவே இல்லையாங்க. பதட்டத்தோடு பயத்தோடு தான் இருக்கிறாங்க. அதை வந்து பார்த்த அந்த வயதான பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லோரையுமே அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு, இந்த புள்ள சொல்கிறது உண்மைதான், இந்த பிள்ளைக்கு திருநீர் போட்டு விட்டு இவளை காப்பாற்றுங்க, இவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, தப்பிச்சு வந்துட்டா. ஆனால் இருந்தாலும் வந்து இவ சொல்கிறது உண்மைதான். நான் வாக்கப்பட்டு வந்த புதுசில், இந்த கிராமத்துக்கு நான் வாக்கப்பட்டு வந்த புதுசில் ஒரு கர்ப்பிணி பெண் வந்து இந்த ஆலமரத்தில் தற்கொலை செய்து செத்து போயிட்டாங்க. அதாவது குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அந்த பெண்மணி வந்து தற்கொலை செய்து இறந்துக்கிட்டாங்களாம். அதில் இருந்த அந்த ஆன்மா வந்து ரொம்ப நாட்கள் வந்து இந்த கிராம மக்களை வந்து படாதபாடுபடுத்தினதாகவும், இந்த ஆன்மா வந்து அந்த ஆலமரத்திலே தான் சுற்றி அலைவதாகவும், அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் ஒரு குளத்துக்கரை இருக்குது, அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வசதிக்காக வந்து வரக்கூடிய மக்களை வந்து அச்சப்படுத்தி பயமுறுத்தி விடுவதாகவும் இருந்திருக்குது. இப்படி தொடர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில வெளியூர் மாந்திரிகர்களை கூட்டுத்தான் ஒரு சில மாந்திரிக கட்டுகளை போட்டு அந்த ஆன்மா வந்து அடக்கி இந்த ஆலமரத்து ஓரத்திலே வச்சுட்டாங்களா. ஆனால் அதில் இருந்து ரொம்ப காலமாக வந்து அந்த ஆன்மாவை யாருமே பார்த்ததில்ல. இப்போ அமாவாசை காலமாகவோ இருக்குதோ என்னவோ தெரியல, இந்த புள்ள கண்ணுக்கு அந்த ஆன்மா தெரிஞ்சிருச்சு. இதற்கு மேலே இதை விட்டு வைக்காதீங்க, மறுபடி வந்து மாந்திரிகர்களை கூட்டம் இல்லை பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு இந்த ஆன்மாவை அடக்கக்கூடிய வழிகளில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான பாட்டி சொல்லிட்டு அந்த கலையரசி அப்படிங்கக்கூடிய அவங்களையும் வந்து அப்படியே கூட்டிட்டு போயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து எதுவும் பிரச்சனை எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அந்த பெண்மணியை வந்து அப்படியே கூட்டிட்டு போயிட்டாங்க. மேற்கொண்டு வந்து அதற்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழித்து அதே போல் வந்து அந்த ஆலமரத்து அருகே வந்து மாந்திரிகர்களை வச்சு பூஜைகளெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஆன்மாவின் ஆட்டம் வந்து குறைஞ்சிருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பெண்மணி அமாவாசைக்கு பார்த்தாங்க இல்லையா, அதோடு மட்டுமல்லாது மாலை நேரங்களில் அந்த ஆலமரத்து பக்கம் இருக்கக்கூடிய குளத்துக்கரையோரத்தில் பாத்ரூம் வசதிக்காக ரெஸ்ட் ரூமுக்கு வந்து அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு கிட்ட போகும்போது வந்து யாரோ அழுவக்கூடிய அழுகுரல் சத்தம் வந்து பயங்கரமாக கேட்குதான். அப்படி இருக்கக்கூடிய வேளையில் வந்து நமக்கு எதுவும் ஆயிருமோ என்ன ஏதோன்ட்டு எல்லோருமே கூடி பேசி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அதற்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே. நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிவகாமி அப்படின்னு சொல்லக்கூடிய நமது சேனலின் சப்ஸ்கிரைபர் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க. மேற்கொண்டு இந்த சம்பவம் எப்படி இருந்தது, இந்த 2 சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. மேற்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேரு உதவியாருங்கள் என் அன்பு நண்பர்களே. மேலும் இப்போ வரை நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே.
மேலும் இதே போன்ற அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தில் சந்திப்போம்.